தமிழ் சினிமால ஏதாவது ஒரு கான்செப்ட் ஹிட் ஆனா அதே பிளாட்ஃபார்ம்ல படங்கள் வர்றது சகஜமான விஷயம். அந்த மாதிரி கிராமம் பேய் கான்செப்ட் தொடர்ந்து இப்போ தமிழ் சினிமால ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த டைம் மிஷின் தான். விஷ்ணு விஷால் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன இன்று நேற்று நாளை டைம் மிஷினை ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு புரிய வச்சு அந்த படம் சூப்பர் ஹிட்டும் ஆயிடுச்சு. இதே கான்செப்ட்ல தான் விஜயோட புலியும் சூர்யாவோட 24 ரெடி ஆயிட்டு இருக்கான். இல்லையே, ட்ரைலர் பார்த்த வரைக்கும் புலி ஒரு புராண கதையாச்சே அப்படிங்கிற டவுட் எனக்கும் வந்துச்சு. ஆனா இந்த படத்தோட கதை தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நாட்டோட ராணி எல்லாருக்கும் சவாலா இருக்கிற படை தளபதிய அழிக்கணுங்கிறதுக்காக டைம் மிஷின் மூலமா 500 வருஷம் முன்னாடி போய் அங்கு வாழ்ந்துட்டு இருக்க இளைய தளபதி விஜய கூட்டிட்டு வந்து இந்த படை தளபதிய பீட் பண்றதுதான் படத்தோட கதையாம். கூடவே சூர்யாவோட 24 படமும் கிட்டத்தட்ட டைம் மிஷினை பேஸ் பண்ண ஒரு கதை தான். ஃபியூச்சர், பாஸ்ட், பிரசன்ட்னு 3 ஏஜ்க்கும் டிராவல் ஆகுற மாதிரி இருக்கான். எனிவேஸ், படம் ரிலீஸ் ஆனாதான் உண்மையான ஸ்டோரி தெரியும். ஒருவேளை நம்ம கேள்விப்பட்ட இந்த விஷயங்கள் உண்மையா இருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவோட அடுத்த ட்ரெண்ட் இந்த டைம் மிஷின் தான். பட் நடிகர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், மேலே பார்த்து துப்பாதீங்க. ஏன்னா மறுபடியும் அது நம்ம மூஞ்சில தான் வந்து விழும்.